சோதரம் 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 சோதரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபைதான் எங்களை நடத்தி வருகிறது, எங்களை தாங்கி தப்பிவித்து வருகிறது. தேவனே உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசவாடும்படி கத்தர் எங்களுக்கு கிருபை செய்படியா. சோதரம் சோதரம் சோதரம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இங்கே கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒடிந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒடிந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை வெளிப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை வெளிப்படுத்தின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்களிலிருந்து அப்பாவை ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி நம்ம கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்படுகிறோம் ஆண்டவரே. சோதரமப்பா, எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்படுகிறோம்
ஆண்டவரே. அப்பா உங்க கிருபைதான் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை தப்பிப்பது உம்முடைய கிருபை, எங்களை நடத்துவது உம்முடைய கிருபையா இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வர கிருபைக்காக உமக்கு கோடா கோடி சோதனைகள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு சோதரம் சோதரம். கர்த்தர் இவ்வளவா நம்மளை காத்து நம்மளை நடத்தி நம்மளை பாதுகாத்து வந்ததுக்கான சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். மீண்டுமாக இந்த லாக்டவுன் நேரங்களிலே, இந்த கொரோனா வைரஸுடைய நாட்களிலே நம்மளை நம்ம பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கும்படி கர்த்தரை சோதரிஞ்சுவோம். சோதரம் சோதரம் சோதரம். சிறு தொழில் பெருத்தொழில் செய்கிற கைப்பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செயல்படுத்துக்காண்டு சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். வண்டி வாகனங்கள் போகும்போதெல்லாம் கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தப்படுறதுக்காண்டு சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். பலவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தரப்படுறதுக்காண்டு சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். உலகம் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காண்டு சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். அவனுடைய வார்த்தைகளை தூதுகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலனடை போறதுக்காண்டு சோதரிஞ்சுவோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் ஹல்லேலூயா செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அநேக நெருக்கத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த கால வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களை முற்றிலும் ஆசீர்வதிப்பதாக. ஆமாம், இந்த இடத்துல நாங்கள் ஒரு வசனத்தை தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளவும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல சோதரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தில் நாம் அந்த 23வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார். அதுபோல நாமளும் இந்த கொரோனா நாட்களிலும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் நெருக்கத்திலையும் நம்ம தேவனை விட்டு விலகாத அளவுக்கு அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் ஆனாலும் அவர் கர்த்தரை விட்டு விலகாத அளவுக்கு கடைசி வரைக்கும் அவர் கர்த்தருக்குள் அவர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவருடைய கர்த்தரை முன்னாடி வைத்து அவர் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாட்களிலும் நமக்கும் சில துன்பங்கள், சில துயரங்கள், சில பாடுகள், சில நெருக்கங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். கர்த்தரை விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கும். பலவீன நேரங்களில், போராட்ட நேரங்களில், துன்ப நேரங்களில் ஒருவேளை நமக்கு நெருக்கமாக இருக்கிறதா, ஒருவேளை வருமானம் குறைவாக இருக்கலாம், சரீரங்களில் பலவீனங்கள் இருக்கலாம், சில இடங்களில் சில போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் நமக்கு அவர் பக்கபலமாக இருந்து தேவனை முன்ன வைத்து நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது 55வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை. அதுபோல் அந்த 55வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல நம்ம வாழ்க்கையிலும் அந்த 55:6 நாம் எடுத்துக்கொள்வோமானால், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, அந்த இடத்துல சொல்லுகிறார் கர்த்தர். ஆமை, என்ன சமீபமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, சமீபமாக இருக்கிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரா? அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இந்த இடத்துல நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நமக்கு இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறார், தூரமாக அல்ல. அவர் பக்கமாக இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் உறுதிப்படுத்துகிறது.
இந்த காலகட்டத்திலே கிருபியின் காலத்திலே நம்ம இருக்கிறோம். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். தாவீது சொன்னது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னது போல அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கும்போது எப்படி அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி கூப்பிட்டு எப்படி அவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரிகோவுக்கு அவர் சமீபமாக வரும்போது பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டு என்ன என்று அவன் விசாரித்தான். நசரேயனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். முன்னே நடக்கிறவர்கள் அவனை, அந்த குருடனை, நீ பேசாமல் இரும் என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவன் கிட்ட வந்தபோது நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி பின் சென்றான். தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் சமீபமாக இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். அவன் ஒரு குருடனாய் இருந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவன் விசாரிக்கிறான். எரிகோவுக்கு சமயமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கும்படி தான் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். எங்கே ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் பைசாக்கள் கிடைக்கும், தின்பண்டங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துக்கு அருகிலே அவன் அமர்ந்தவனாக காணப்படுகிறான். இந்த நேரங்களிலே திடீரென்று ஒரு சத்தங்கள் அதிகமாக கேட்கிறத அவன் பார்த்து, என்ன இது சத்தம், இத்தனை நாள் இருக்கிறத பார்க்கலும் இன்று அதிகமாக இருக்கிறதே, யார் என்று சொல்லி அவன் பக்கத்தில் அருகிலே இருக்கிறவர்களை பார்த்து விசாரிக்கும் போது அந்த இடத்திலே அவன் பார்த்து விசாரித்த போது அவனிடத்தில் கூறுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இயேசு ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி, இவன் அதுக்கு முன்னையே இயேசுவை அறிந்திருந்தான். இவர் எப்படியாப்பட்டவர், இவர் யாரு, இவர் என்ன செய்ய முடியும் என்றதை அவன் விசாரித்து இருக்கிறான். ஒரு தாவீதின் குமாரன் என்பதே அவன் முன்கூட்டியே விசாரித்திருக்கிறான். பாருங்க, அவன் இயேசுவை கூப்பிடுகிறான். அருகில் இருக்கிறவர்கள் அதற்றுகிறார்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை கூப்பிடும்போது ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள், அருகில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் உங்களை இயேசுவை கூப்பிட வேண்டாம் என்று ஒருவேளை உங்களை தடை செய்யலாம். அல்ல, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமியே ஆபத்தில் இருந்து ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது அந்த குருடனை எதையும் அவன் கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய நோக்கம் எல்லாமே இயேசு சுவாமி எப்படியாவது நம்ம கூப்பிடணும், நாம் பார்வையடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் காணப்பட்டான். அவனுடைய வாஞ்சை பூரா எப்படியாவது நான் இயேசுவிடத்திலே நான் பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அதிகமாக கூப்பிடுகிறான். நசரேயனாகிய இயேசு பார்த்து அவன் கூப்பிடுகிறான். இப்போ பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று 38வது வசனம் சொல்லுகிறது. அப்போ மிகவும் அதிகமாக இயேசுவே அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். எனக்கு நீங்க இறங்குங்கப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கூப்பிடுகிற சத்தத்தை பார்த்து இயேசு மீண்டும் தன் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து அவன் அழைத்து வரும்படி
அவர் கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, இயேசு அவனிடத்துல வந்து அதை கேட்கிறார். அப்பா, நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்யணும்? பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு பார்வை வேணும். ஆமே, நான் பார்வடைய வேண்டும் என்றான். இயேசு அவன் பாருங்க அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்போ அவன் பார்வை அடைந்து அவன் இயேசுவிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பார்வை பெற்றுக்கொண்டு அவன் போகவில்லை. அவன் இயேசுவின் பின்னாடி சொல்லுகிறது 43வது வசனம், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை அவன் மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசுவிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று வருகிறார்கள். நன்மையை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள் அல்ல. ஆனால் இந்த குருடன் ஒரு விசுவாசமுள்ள ஒரு குருடனாய் இருந்தான், ஒரு நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அதனாலதான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், 42வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை அவர் அந்த இடத்துல அவனுடைய இருதயத்தினுடைய பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அவன் சுகம் பெற்றாலும் நம்மளை விட்டு அவன் தூரம் போய்விடுவான் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவன் என்னை பின்பற்றுவான் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, அவன் உடனே பார்வடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். இயேசுவின் பின்னால் இன்னைக்கு ஜனங்கள் வருகிறது ரொம்ப குறைவா இருக்கிறார்கள். இயேசுவின் இடத்துல வருகிறதுக்கு ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இயேசுசாமி சொல்லுகிறார், அவர் எந்த மனுஷனின் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசுசாமிக்கு சுகமாக்குறது அவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவர் அருகில் இருக்கும்போது அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, அதே மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதன் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான். 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா 8வது அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷம், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவரே, உனக்கு சித்தமாய் இருந்தால் உன்னால் ஆகும் என்றால் இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி இறங்கி வருகிறார்கள் பல பிரசங்கத்தில். ஆனால் இத்தனை பேர்களும் சுகம் பெற்றார்கள் என்று இல்லை. இவர் இறங்கி வரும்போது மல அடிவாரத்தில் ஒரு குஷ்டரோகி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த வழியா வருகிறார் என்ற போது எப்படியாவது அவர் இடத்துல நம்ம பார்வை அந்த இடத்துல அடைய வேண்டும் என்று எப்படி அந்த குருடன் காத்திருந்தானோ, எப்படி கூப்பிட்டானோ, அது போல இந்த குஷ்டரோகி காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார் என்றால், எப்படியாவது என்ன செய்யணும், என்னுடைய வியாதி நீங்கணும், எல்லா மனிதனை போல நான் அதே மாதிரி சராசரி மனிதனை போல நான் ஆகணும், நான் ஒரு ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஏனென்றால் குஷ்டரோகிகளே அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகிகளை ஊற விட்டு ஒதுக்கி வைப்பார்களாம். தனிப்பட்ட ஒரு இடத்துல அவன் காணப்பட்டவனாக காணப்படுகிறான். அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரம் இல்லாதவனாக காணப்படுகிறான், நல்ல ஒரு ஆகாரம் இல்லாதவனாக காணப்படுகிறான். எல்லா மனிதனை போல சராசரி அவனால் வாழ முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தது. நானும் எல்லா மனிதர்கள் போல ஒரு மனிதனாக நான் வாழணும் என்கிற அவனுக்கு ஒரு இயக்கம் இருந்தது. அவனுடைய நோக்கம் எல்லாம் இயேசு நம்மளை எப்படியாவது தொட்டா நம்ம சுகமாகும் என்று அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இயேசுவிடத்தில் அவன் சொல்லுகிறான், உனக்கு சித்தம் இருந்தால் என்னை சுகமாக்கும், சுத்தமாகும் என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்த போது, விண்ணப்பம் செய்த போது இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு எந்த ஒரு மனிதனையும் சுகமாக்க முடியும். ஏன்னா அவர் சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்போ ஒரு இயேசு சமீபமா இருக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு கிருபை தருவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ, அவர் சமீபமா அவரை நம்ம வைத்திருக்கிறோமோ, அப்பெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ரெண்டாவதாக அப்ப நம்ம பார்க்கிறோம் ரட்சிப்பு குறித்து. ரெண்டாவது நம்ம பார்க்கலாம், அந்த எபேசியர்ல 2வது அதிகாரத்துல இங்க சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளமானால், அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்தே கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப தேவ பிள்ளைகளை அவருடைய கிருபையினாலே, அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த ஒரு காலத்துல நாம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேவன் என்ன செய்கிறாரா, இந்த இடத்துல சொல்லுகிறா, ஆமே, நம்மளை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அது 8வது வசனம் சொல்லுகிறா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்கிறது என்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மளை சந்திக்கும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்மளால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. முன் தாயின் கருவலை முன்குறித்த தேவன் அவருடைய கிருபையை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு என்பது எந்த மனிதனையும் ரட்சிக்கப்பட முடியும். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல நீங்க 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகை என்கிற ஒரு மனிதனுக்குள்ளோ ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று அவன் பார்க்கும்படி வகை தேடினான். இயேசு அவர் எப்படி இருப்பார், எத்தனையோ அற்புதங்களை செய்கிறாராமே என்று இயேசுவை பார்க்கும்படி அந்த சகைவை கொள்ளனாயிருந்தபடினாலே அவர் இயேசு வருகிறதை கண்டு கேள்விப்பட்டு அவன் ஓடி வருகிறான். இயேசுவை பார்க்க முடியல. காட்டுத்தீ மரத்தின் மேலே அவன் அமர்ந்து கொண்டு பார்க்கணும் என்று ஒளிந்து பார்த்து கொண்டு இருக்கும் போது இயேசு அவனுடைய அருகில வந்து நின்று பார்த்து சொல்லுகிறார், சகைவே, நீ இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து அழைக்கிறார். சகைவு சீக்கிரமா இறங்கி வருகிறத கண்டு அநேகர் பார்த்து சொன்னார்கள், அவன் ஒரு பாவியான ஒரு மனிதனாக இருக்கிறான், அந்த மனிதனிடத்தில் இயேசு தங்கும்படி போகிறார் என்று சிலர் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவியாக உன்னிடத்தில் இயேசு எப்படி இருப்பார் என்று அநேகருக்கு சந்தேகப்படக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஏனென்றால் நீ முழு இருதயத்தோடு எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறாயா, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, எல்லாராலையும் ஒருவேளை ஒரு தப்பான ஒரு காரியங்களை சொல்லி நீ ஒரு மோசமான ஒரு மனிதன், ஒரு மனுஷி என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? அல்ல. நீ இயேசுவை எப்பொழுது வீட்டுக்கு நீ கொண்டு போகிறாயோ, இயேசு அதெல்லாம் அவர்கள் சிந்திக்கிறது, அவர்கள் பேசுகிறது எதையும் அவர் கேட்கவே அல்ல. அவர் சகைவின் இடத்துல எப்படியாவது அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் என்று இயேசு சகைவிடத்துக்கு போகிறார். சகைவு வீட்டுக்கு இயேசு அழைத்து கொண்டு போற வழியிலே சகைவை சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 4 துணியா நான் கொடுக்கிறேன் என்று. அவனுடைய இருதயம் மாறிவிட்டது. யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யாரெல்லாம் அவனை தப்பான நோக்கத்தோடு அவனை பேசினார்களோ அவர்கள் ஆச்சரிக்கப்படுகிறார்கள். இவன் ஒரு பாவியான மனிதன், இவன் அநியாயமாய் இவன் வசூலிக்கிறவனாய் இருக்கிறான், இவனிடத்துல ஒரு நன்மையை நாம் காண முடியாது இருந்தது. ஆனால் இயேசு வந்தபோது இவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது வாங்கியிருந்தா 4 துணியா கொடுக்கிறேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் கொடுக்கிறேன், பாதி கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவன் தன் அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு பார்த்து சொல்லுகிறா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது, ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை,
எப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல, நம்ம மனசுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாரோ அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நம்ம விட்டுவிடக்கூடாது. இந்த செயல் சந்தத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல 2வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற அனுதினம் என்ன செய்தார்களாம்? சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்னைக்கு அநேகரும் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமில்லை, சாணம் எடுக்கிறது மாத்திரமில்லை, சபைகளிலே நிலை நிற்கிறது அல்ல. ஏதோ நான் மானசனம் எடுத்து விட்டேன், ஏதோ நான் ஒரு சபையிலே வந்து ஒரு நாள் ஒரு சாணம் எடுத்து விட்டேன் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டது உறுதியானால் ஒரு சபையிலே உன்னை நாட்டப்படணும், சத்திய சபையிலே நாட்டப்படணும். சத்தியத்துக்காக நீ வாஞ்ச உள்ளவர்களா மனிதனாக நீ காணப்படணும், மனுஷியாக காணப்படணும். ஏதோ தன்னுடைய கூட விட்டு அலைகிற தன் குருவியை போல உன் வாழ்க்கை அலைந்து கொண்டிருந்தால் நீ தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நீ தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறணும் என்றால் நீ என்ன செய்யணும்? ஒரு சபையிலே, சத்திய சபையிலே உன்னை நாட்டப்படணும். நீ கடைசி வரைக்கும் முடிவுபெருந்து நிலை நிற்கணும். வேதம் சொல்லுது, முடிவுபெருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13வது வசனம். உன் வாழ்க்கையிலே முடிவுபெருந்து நிலை நின்றால்தான் உன் வாழ்க்கையை ரட்சிக்கப்பட முடியும். சபையிலே நாட்டப்படணும். நாட்டப்பட்ட மாத்திரம்தான் தேவ பிள்ளைய உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு செழிப்பாக இருக்கும். உன்னை யாரும் அசைக்க முடியாது. இல்லாவிட்டால் உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாய். எரேமியா தீர்க்கதரிசி, அந்த பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி 4வது அதிகாரத்தில் அவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், எருசலேமே கழுவு, எந்த மட்டும் உன்னுடைய அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அப்ப சொல்கிறார் பாருங்க, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பு அற கழுவு, எந்த மட்டும் உன் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டிய, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்கிறதா? உன் இருதயத்திலே பொல்லாப்பார கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்திலே இருக்கும். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார்கள், ஆனாலும் அக்கிரம எண்ணங்கள், அக்கிரம சிந்தைகள் இன்னைக்கு இருதயத்தை என்ன செய்து இருளாக்கி வச்சிருக்கிறான் சத்துருவானவன். தேவன் கிரியை செய்ய முடியல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட முடியல. ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லுகிறாரு, 59வது அதிகாரத்துல 1வது வசனமும் 2வது வசனமும் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுங்கி போகவும் இல்லை, மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை பாருங்க சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுங்கி போகவில்லை. அவர் ரட்சிக்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய பாவமும் அக்கிரமும் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யதான்? அவருடைய கண்ணை மறைக்கிறதா இருக்கிறது. ரட்சிக்கப்படணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், ஒரு தீர்மானமா இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை விட்டு நீ தேவனிடத்துல திரும்பும் போதுதான் உனக்கு ரட்சிப்பை உண்டாக்குவா. நீ ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஏதோ நான் சபைக்கு போயிட்டு இருக்கிற, ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துக்கிற என்று சொல்லி உன் அக்கிரம எண்ணங்களோடு நீ இறந்தினால் உன் வாழ்க்கையிலே தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை உன்னால பெற முடியல. அதனாலதான் எபிரேயர் புஸ்தகத்துல அந்த இடத்துல எச்சரிக்கிறார் பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரத்துல அவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும்
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை குறித்து நீங்கள் நானும் கவலையற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளவே? கர்த்தருடைய பிள்ளைய உன்னை சிந்தித்து பார். உன் வாழ்க்கையிலே எத்தனையோ எச்சரிப்புகள் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை கண்டிக்கிறார், உன்னை உணர்த்துகிறார். ஆனாலும் உன் இருதயத்தை நீ கடிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே எப்படி நீ தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒரு பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலையற்று இருப்பனால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு தேசத்தில் பலவிதமான அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக பாவம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறார். இரண்டாவது ரட்சிப்பு சமீபம். மூன்றாவது பாவம் நமக்கு சமீபமாக இருக்கிறது என்று அதே எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் மேகம் போன்ற திரளான நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் இயேசுவை நோக்கி பொறுமையாக ஓடுவோம். தேவனுடைய பிள்ளையே, நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோமானால் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளுவோம், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தான் நம்ம ஓடணும். இதை விட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி நீ போவோமானால் தேவ பிள்ளையே, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் உணர்த்துகிறது சொல்லுகிறது. ஏன்னா இன்னைக்கு பாவத்தையும் தள்ளிவிடணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவத்தை தள்ளிவிட முடியல. வேண்டாம், பாவத்தை விட்டு விலகு, செல்போனில் விட்டு விலகு, நெட்டில் விட்டு விலகு, ஃபேஸ்புக்கில் விட்டு விலகு, எஸ்எம்எஸ்ல விட்டு விலகு. அல்ல, நீ ஒருவேளை தேவ பிள்ளையே நீ செல்போனை வைத்துக்கொண்டு நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ சிரித்து கொண்டு இருந்தாயினா, ஆனால் வரவேண்டிய நாட்களே உன்னை பார்த்து உலகம் சிரிக்கும், உன் வாழ்க்கையை பார்த்து உலகம் சிரிக்கும், உன் குடும்பத்தை பார்த்து உலகம் சிரிக்கும். அப்பொழுது நீ கவலைப்படுவாய். இன்னைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலகிறதுக்கு மனமில்லாம வாழுகிற இன்னைக்கு அநேகர் உண்டு. இன்னைக்கு அநேக வாலிபருடைய பாவங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசோட குடும்பங்களிலே பிள்ளைகளை கண்டிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? அந்த பாவத்தை விட்டு விலக மனம் இல்லை. அதே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க எடுத்துக்கொள்ள வேறுமானால் அதே அப்போஸ்தலர் 12வது இதில் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. 5:28 தன்னுடைய சிறியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சோடு பார்க்கிறவன் எவனும் விபச்சாரம் செய்து விட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? பாவம், இச்சையோடு பார்வை, இச்சையோட பார்வை. ஆமை. அப்ப இன்னைக்கு பாவம். யோபு சொல்லுகிறார் 20வது அதிகாரம் 11வது வசனம், யோபு 20:11 எலும்புகளுக்குள்ள என்ன செய்யறான்? அந்த பாவம் அடைப்பட்டு இருக்கிறது. எலும்புகளுக்குள்ள அந்த பாவம் அடைப்பட்டு இருக்கிறது.
அநேகருடைய வாழ்க்கையில பாவத்துக்கு வெளியே வர மனம் இல்லை. காரணம் என்ன? நீ எவ்வளவு எச்சரிப்பை பெற்றாலும், ஆனால் அந்த எச்சரிப்பை பெறும்போது மாத்திரம் உனக்கு ஒரு உணர்வு வர மாட்டேனது கர்த்தருடைய பிள்ளையே. காரணம் என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 25:7 என்ன சொல்றாரு? என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களை நினையாது இரும். இன்னைக்கு இள வயதிலேயே இன்னைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பாவம் வந்து விட்டது. 12 வயது 15 வயது இன்னைக்கு பாவங்கள் இன்னைக்கு என்ன செய்து? பாவம் என்பது அளவுக்கு மீறி இருக்கிறது. பாவம் பெருகிவிட்டது. பாவத்தை நிமித்தம் சாபங்கள் பெருகிவிட்டது. காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் நெருங்க முடியல. அதனால தான் சொல்கிறார், பாவத்தின் பாரத்தை தள்ளிவிடு. இள வயதின் பாவங்களை என்ன செய்ய? தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். நீதிமொழியில சொல்லுகிறார் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற தேவனிடத்தில் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இரக்கம் வேணுமா? தேவனிடத்தில் கிருபை வேணுமா? உன் பாவத்தை உன் பாரத்தை நீ தள்ளிவிடு. இது கடைசி ஒருவேளை உனக்கு எச்சரிப்பா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வருகிற அழிவுக்கு நீ தப்ப வைக்க வேணும்னா, தேவனுடைய கோபத்துக்கு நீ வருவதற்கு முன்னாடி நீ விட்டு விலகிறது உனக்கு நன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் சமீபமா இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவன் யாரை விலகலாமோ என்ன செய்யறானா? 1 பேதுரு 5:8 அவன் யாரை விலகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா பிசாசானவன். ஆமே. யோவான் சுவிசேஷம் 10:10 சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேற ஒன்றுக்கு வரான். அவன் திருடனா இருக்கிறான். உன் வாழ்க்கையை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன் ஆத்மாவை, உன்னுடைய சொத்துரம் திருடுகிறான். அவன் திருடனாக இருக்கிறான். ஆமே. நீ ஏமாந்து போய்விடாத கர்த்தருடைய பிள்ளையே. அந்த ரட்சிப்பை நீ ஏமாந்து போய்விடாதே. ஆமே. அந்த பாவத்தை காட்டி அவன் என்ன செய்யறான்? உன்னை திசை திருப்புகிறான். 4வதாக, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது கர்த்தருடைய பிள்ளையே. ஆமை. நீ ஜெபம் பண்ணும் போது நீ என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஆமே. உன் கதவை பூட்டி நீ என்ன செய்யணும்? ஆமா, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். உன் கதவு, உன் இருதயமாகப்பட்ட கதவை நீ முதலாவது பூட்டணும். பூட்டி நீ ஜெபம் பண்ணும் போதுதான் வெளியரங்கமா கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அநேக நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறார், உனக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். அன்றே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகள் அனுப்பாதீர்கள், அதிக வசனமேனால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட நினையாதீர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமா. அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. உன் கதவை பூட்டி நீ ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய்விட்டது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அழிவுகள், சில போராட்டங்கள் காணப்படுகிறது. தேவ ஜனமே, ஆமை. நம்மளோட ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-10 வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை இருக்கிறோம்.
தப்பிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆதலால் சகோதரி ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உதர்வத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. பிளப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தங்கள் எங்களுக்கு உண்டாயிருந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தோம். ஆமை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அப்படியேப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்பிவித்தார், இப்பொழுதும் தப்பிவிக்கிறார், இன்னும் தப்பிவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை தப்பிவித்திருக்கிறார். முதல் ஒருவேளை கொரோனாவில் தப்பித்திருக்கிறார், ரெண்டாவது கொரோனாவில் தப்பிவித்திருக்கிறார், மூன்றாவது வருகிற இந்த இதுலேயும் கொரோனாவில் நம்மளை தப்பிப்பார் என்று நம்ம நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை சத்துருவை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. கர்த்தர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். என்னை உருவாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உருவாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையே. ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமோ நடத்துவார். மேலவர் கண்ணை வைத்து சனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமோ நடத்துவார். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, மை சோதரிக்கிறப்பா, துதிக்கிறோம். இந்த மகிமையான ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே, இந்த ஆராதனை காலை வேளைக்காக சோதரும். கர்த்தர் எங்களை இவ்வளவா எங்களை உருவாக்கிய தேவன், தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை தப்பிவித்த தேவன், இன்னும் தப்பிப்பார், இனிமேல் எங்களை தப்பிப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச குடும்பங்களையும் உன் நாமத்தினாலே ஆண்டவரே உடைய ஊழியக்காரராகிய நாங்கள் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உன் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகளை தப்பி வைத்த தேவன் இன்னும் தப்பி வைத்து கர்த்தரை பலப்படுத்தபடியாக சோதரும். தேசத்திலே காணப்படுகிற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி கர்த்தருடைய கிருபை தாங்கும்படியாக சோதரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, எந்த ஒரு தீமைகளும் நாசமோசங்களும் எந்த ஒரு சத்துருடைய கிரிகளும் ஒன்றும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. உடைய கிருபை ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் உடைய வீட்டில் நான் நினைத்திருப்பது போல உடைய பிள்ளைகள் ஒருவரும் சொந்து போகக்கூடாது, ஒருவரும் தேவனை விட்டு ஆண்டவரை துறம் போகக்கூடாது. கர்த்தருடைய கிருபைக்காக அதிகமாக காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சோதரும். எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, மேன் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நிலவோடு கூட இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசலாம். கர்த்தர் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.